கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத் டு ஆல் ஆஃப் யூ. இந்த அருமையான ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நம்ம எல்லாரும் இணையதளத்தின் வாயிலாக கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். தேவனுடைய கிருபையினாலே நாம் கடந்த சில வாரங்களாக ஆவியானவரின் நடபடிகள், ஆக்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் என்ற தலைப்பின் கீழே அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்திலிருந்து நாம் சத்தியங்களை படித்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் 4 பாகங்கள் நாம் படித்திருக்கிறோம். இன்றைக்கு 5ஆம் பாகம் பாடத்தை நாம் படிக்க போகின்றோம். என்ன தலைப்பில் படிக்க இருக்கிறோம் என்றால், ஆதி சபையில் ஆவிக்குரிய குடும்பங்கள், ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலிஸ் இன் தி ஏர்லி சர்ச் என்ற தலைப்பின் கீழே நாம் சத்தியத்தை படிக்க இருக்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் பல்வேறு கோணங்களில் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்காக இந்த பாட புத்தகத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதில் குடும்பங்களை பற்றிய ஆச்சரியமான படிப்பினைகளும் உண்டு. இந்த அப்போஸ்தல நடபடிகளில் 2 விதமான குடும்பங்களை பற்றி நாம் என்ன செய்யலாம், படிக்கலாம். ஒன்று, ஆவிக்குரிய குடும்பங்கள், ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலிஸ். இரண்டாவது, ஆவி அற்ற குடும்பங்கள் அல்லது ஆவி இழந்த குடும்பங்கள் என்று நாம் சொல்லலாம், ஸ்பிரிட்லெஸ் ஃபேமிலிஸ். ஆவிக்குரிய குடும்பங்கள், ஆவி அற்ற குடும்பங்கள். அன்பானவர்களே, ஆவிக்குரிய குடும்பங்கள் என்ற வரிசையில் மரியாளின் குடும்பம், கொர்நேலியுவின் குடும்பம், லீதியாளின் குடும்பம், தீமோத்தேயுவின் குடும்பம், சிறைச்சாலைக்காரனின் குடும்பம், இந்த லிஸ்ட்டை நீங்கள் பாருங்கள். 6வதாக யாசோனின் குடும்பம், ஜெசன்ஸ் ஃபேமிலி, ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளின் குடும்பம், கிறிஸ்புவின் குடும்பம் என்று 8 குடும்பங்கள் ஆவிக்குரிய குடும்பங்கள். ஆங்கிலத்தில் சொல்கிறேன். மேரிஸ் ஃபேமிலி, கொர்னேலியஸ் ஃபேமிலி, லிடியாஸ் ஃபேமிலி, திமோத்தீஸ் ஃபேமிலி, ஜெயிலஸ் ஃபேமிலி, ஜெசன்ஸ் ஃபேமிலி, ஆக்கிலா அண்ட் பிரிசில்லாஸ் ஃபேமிலி, கிறிஸ்பஸ் ஃபேமிலி என்று நாம் ஆவிக்குரிய குடும்பங்களை பார்க்கிறோம். ஆவி அற்ற குடும்பங்கள், ஆவியை இழந்த குடும்பங்கள் என்றால் அனனியா சப்பீரால் குடும்பம், அனனியாஸ் அண்ட் சஃபைராஸ் ஃபேமிலி, ஃபெலிக்ஸ் அண்ட் துருசில்லாஸ் ஃபேமிலி, ஃபெலிக்ஸ் மற்றும் துருசில்லாளின் குடும்பம், அக்ரிப்பா பெர்னிக்கேயாளின் குடும்பம், அக்ரிப்பா அண்ட் பெர்னிசஸ் ஃபேமிலி என்று இந்த குடும்பங்களை ஆவியற்ற குடும்பங்கள் என்று நாம் சொல்லலாம். அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ இது வரைக்கும் ஒரு 9, 8 + 3 11 குடும்பங்களை நாம் பார்த்தோம். நாம் இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம்னா, ஆவிக்குரிய குடும்பங்கள் பட்டியலில் இருந்து 6 குடும்பங்களை மட்டும் ஜெபத்துடன் உற்று நோக்கி நம் குடும்ப வாழ்வுக்கான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் படிக்கக்கூடிய ஆவியானவரின் நடபடிகள் என்ற தலைப்பின் கீழே அப்போஸ்தல நடபடிகளை படிக்கிற பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்களோடு பேசும், எங்கள் குடும்பங்களுக்கு வேண்டிய பாடங்களை நீர் கற்றுத்தாரும். தகப்பனே, எந்த ஒரு தடையில்லாதபடி, இடையூறு இல்லாதபடி ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்க ஆவலாய் காத்திருக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 6 குடும்பங்களை பற்றி நாம் படிக்க போகிறோம். முதலாவது, மரியாளின் குடும்பம், மேரிஸ் ஃபேமிலி. புதிய ஏற்பாட்டில் சில மரியாள்கள் உண்டு. அவர்களில் ஒரே ஒரு இடத்தில் சொல்லப்பட்டுள்ள மரியாள் யார் என்றால், மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானின் தாயான மரியாள். இந்த மரியாளின் மகனான ஜான் மார்க் அல்லது இந்த மார்க்கு என்பவர்தான் 2ஆம் சுவிசேஷமாகிய மார்க்கு சுவிசேஷத்தை எழுதியவர். அன்பானவர்களே, பாருங்கள், எங்கே அந்த மரியாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரே ஒரு இடத்துல பைபிள், அப்போஸ்தலர் 12:12. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர்
கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த மரியாள் தான் பர்னபாவின் மூத்த சகோதரி. இவளது மகனான மார்க்குவை பர்னபா ஊழியத்துக்கு உடன் அழைத்து செல்ல முயன்றபோது பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு இருவரும் பிரிந்து போனார்கள் என்று அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 37 39 வரை வாசிக்கிறோம். மரியாளும் பர்னபாவும் இந்த 2 பேரும் சீப்புரு தீவை சேர்ந்த செழிப்பான வசதியான குடும்பத்தார். ஆதி சபையின் வளர்ச்சிக்காக பர்னபா நிலங்களை விற்று கொடுத்தார். அப்போஸ்தலர் 4 36 முதல் 37 வசனங்களை படித்து பாருங்க. அதே போல் தம்பி நிலங்களை விற்று கொடுத்தாரு. அக்கா என்ன செய்கிறாங்க? பரிசுத்தவான்கள் கூடும் இடமாக தன் பரந்த வீட்டையே திறந்து கொடுத்தார். அப்போஸ்தலர் 12 1 முதல் 17 வசனங்களை படித்தால் நமக்கு புரியும். அது மாத்திரமா, இயேசுவானவர் கடைசி திருவிருந்தை ராபோஜனத்தை ஆசரித்த அந்த மேல் வீடு, மார்க் 14 அதிகாரத்தில் படிக்கிறோம் 13 முதல் 16 வரை. அந்த மேல் வீடும் ஆதி சபையார் ஜெபத்துக்காக கூடின அந்த மேல் வீடும் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 13 14 வசனங்கள் பாருங்க. ஆகவே இந்த மேல் வீடுன்னு படிக்கிறோமே, மரியாளின் வீடுதான் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, பேதுரு ஏரோதின் கட்டு மற்றும் காவலில் இருந்து தேவதூதனால் அற்புத விதமாக தப்புவிக்கப்பட்டான். அப்படி விடுவிக்கப்பட்டு மரியாள் வீட்டை தேடி பேதுரு வந்தான் என்று அப்போஸ்தலர் 12 படிக்கிறோம். அந்த சமயத்தில் சபையார் அந்த வீட்டில்தான், மரியாளின் வீட்டில்தான் கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். தன் வீட்டை ஒரு ஜெப வீடாக்கி விட்டாள் மரியாள். இந்த மரியாளின் குமாரன் மார்க்குவை பாருங்க, பேதுரு என்ன சொல்றார்? 1 பேதுரு 5:13 உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். மார்க்குவை இரட்சகர் இயேசுவிடம் வழிநடத்திய ஆவிக்குரிய தகப்பனாக பேதுரு திகழ்ந்திருக்கிறார் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. அன்பானவர்களே, வீடில்லாத ஆதரவற்ற கிறிஸ்தவ நண்பர்களுக்கு, அந்த காலத்தில் அப்படித்தானே 1ஆம் நூற்றாண்டில் அநேகர் என்ன பண்ணாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் வீடுகளை இழந்தார்கள், ஆதரவு இழந்தார்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவ நண்பர்களுக்கு தனது உள்ளத்தையும் இல்லத்தையும் திறந்து கொடுத்து ஜெபத்துக்கும் ஐக்கியத்துக்கும் பாதுகாப்புக்கும் வழிவகை செய்தவள் இந்த விதவையான மரியாள். இந்த மரியாளினுடைய கணவரை பற்றி பைபிள் ஒன்றும் சொல்லப்படவில்லை. அன்பானவர்களே, அப்போ யோசித்து பாருங்க, அப்போ எவ்வளவு அன்புள்ள அர்ப்பணிப்புள்ள ஒரு பெண் இந்த மரியாள். இந்த அப்போஸ்தலர் 12 அதிகாரம் படித்தோம் என்றால் இளம் பெண் ரோதை என்ற பெண்ணை பற்றி படிக்கலாம். ரோதை, ரோடா, ரோதை என்றால் ரோஸ் என்றும் அந்த பெயர் அழைக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி கொலை செய்வதற்கு கைது செய்யும் விதமாக ஏரோதின் போர் வீரர்கள் என்ன செய்கிறாங்க? வந்திருப்பார்களோ என்ற பயத்தில் தான் ரோதை கதவை திறக்காமல் இருந்தாள். சரிங்களா? இந்த ரோதை யார் அப்படின்னா, அநேகருக்கு ஆதரவு கொடுத்தாலே மரியாள். அதே போல் இப்படி ஆதரவு காட்டி வளர்க்கப்பட்டவள் தான் ரோதை என்ற ரோஸ் ஆகிய இளம் பெண் என்பதை நம் சரித்திரத்தில் படிக்கலாம். சரிங்களா? அப்போ பாருங்க, படி அநேகர் காப்பாற்றப்படுவதற்கு தன் இடத்தை ஒரு பாதுகாப்பு ஸ்தலமாக மரியாள் கொடுத்திருக்கிறாள். நீங்கள் பைபிளில் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஆகாப் ராஜா எலியா தீர்க்கதரிசி காலத்தில் ஒபதியா என்ற ஆகாபின் அரண்மனை விசாரிப்புக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் என்ன செய்தான்? 100 கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அவன் என்ன பண்ணான்? 50 பேராக பிரித்து கெபிகளில் பாதுகாத்து அவன் பராமரித்தான் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். பாருங்கள், 1 ராஜாக்கள் 18:3-4. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான் அப்படின்னு படிக்கிறோம்.
அதுபோல் ஆதி சபை உபத்திரவங்களை சந்தித்த போது கிறிஸ்தவ விசுவாசிகளை பாதுகாத்து பராமரித்த முன்னோடி பெண் விசுவாசி இந்த மரியாள் ஆவாள். அன்பானவர்களே, நீங்கள் சரித்திரத்தில் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி கோரி டென் பூம் என்ற ஒரு பெண்மணி, ஹிட்லர் நமக்கு தெரியும், அடால்ஃப் ஹிட்லர். இவன் என்ன செய்தான்? லட்சக்கணக்கான யூதர்களை கொன்றளித்தவன், கொலைவெறி படித்தவன். அப்போது இந்த ஹிட்லருடைய அந்த வன்கொடுமை முகாமில் இருந்து சில 100 யூதர்களை தங்கள் வீட்டின் ரகசிய அறைகளில் பராமரித்து பாதுகாத்த குடும்பம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோரி டென் பூம் என்ற பெண்மணியின் குடும்பம். அவங்க அப்பா கேஸ்பர் டென் பூம், இவங்களுடைய சகோதரி பெட்சி டென் பூம், இவங்களாம் என்ன பண்ணாங்களாம்? இந்த நூற்றுக்கணக்கான யூதர்களை தங்கள் வீட்டில் வைத்து பத்திரமாக பாதுகாத்தார்கள். ஆச்சரியமான ஒரு சம்பவம். சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சிடறேன். அன்பானவர்களே, அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதற்காக இந்த குடும்பம் எப்படி யூதர்களை காப்பாற்றி பராமரித்தாங்க என்பதை தெரிந்து கொண்ட ஹிட்லர் இந்த குடும்பத்தை கைது செய்து வன்கொடுமை முகாம்களில் சித்திரவதை செய்தான். அதனால் இந்த கோரி டென் பூமுடைய அப்பாவும் அக்கா பெட்சியும் அந்த முகாமிலேயே மரித்து போனார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது சில கேள்விகளை ஒவ்வொரு குடும்பத்தை பற்றி படிக்கும் பொழுதும் சில கேள்விகளை உங்கள் முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். வரவிருக்கும் இக்கட்டு காலங்களில் மரியாள் வீட்டை போல உங்கள் வீட்டை ஜெப வீடாக திறந்து கொடுப்பீர்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆலயங்களில் கூடி ஆராதிக்கிறோம். எவ்வளோ நாட்களுக்கு இந்த சுதந்திரம் இருக்கும் நமக்கு தெரியாது. ஆதி திருச்சபையில் வீடு வீடாகத்தான் கூடி ஜெபித்தார்கள். அந்த நாட்கள் சீக்கிரம் வரும். உங்கள் வீட்டை திறந்து கொடுக்க நீங்கள் ஆயத்தமா? தேவன் உங்களுக்கு தந்துள்ள வசதி வாய்ப்பு வளங்களை துன்புறும் சபை மக்களுக்கு பகிர்ந்து உதவும் தாராள மனம் மரியாளை போல் உங்களுக்கு உண்டா? மரியாள் மகன் மார்க்கு சுவிசேஷ நூல் எழுதிய ஆசிரியன் ஆனான். உங்கள் பிள்ளைகளை தாய்மார்களை ஜெபத்துடன் லட்சியத்துடன் வளர்க்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்க. ஆதி திருச்சபை ஒரு விதவையின் மேல் வீட்டில் கூடி ஜெபித்து உதயமாயிற்று என்பது எத்தனை பெரிய பாக்கியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விதவை தாய்மார்களே, ஒருவேளை நீங்கள் விதவையாக இருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டும் தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்கென்று தம்முடைய மகிமைக்கென்று மிகப்பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து விசுவாசத்தில் வெற்றி நடை போடுங்கள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை வாசித்து நீங்கள் பாருங்கள். விதவைகளுக்காகவே சொல்லப்பட்டுள்ள ஆச்சரியமான வேத பகுதி. நீங்கள் அதை தனிப்பட்ட முறையில் வாசித்து கற்றுக்கொள்ளும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 2வது குடும்பம் கொர்நேலியுவின் குடும்பம், கொர்நேலியஸ் ஃபேமிலி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் இந்த குடும்பத்தை குறித்து நாம் படிக்கலாம். ரோமர்களின் பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்ற ஒரு மனிதன் இருந்தான். இவன் ஒரு புறஜாதியான், சரிங்களா, ரோமாபுரியின் குடிமகன். இயேசுவின் விசுவாசியாக மாறி ஆதி திருச்சபையில் இணைந்து கொண்டது சபையின் சரித்திரத்தில் ஒரு முக்கியமான திருப்பு முனை. கொர்நேலியு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, த பீம் ஆஃப் த சன் ஆர் சன் பீம், சூரியனின் ஒளிக்கதிர் என்று அர்த்தம். அன்பானவர்களே, வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்ட தெரிந்த ஒரு ஆபிரகாமின் பிள்ளையாகவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க தெரிந்த ஒரு விசுவாசியாகவும் இவன் இல்லாவிட்டாலும் மெய்யான தேவ பக்தி இவனுக்குள் இருந்தது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 22, 24, 25 ஆகிய வசனங்கள் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த கொர்நேலியுடைய உயரிய பண்பு நலன்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பட்டியல் பாருங்களேன். நான் வசனத்தை வாசிக்கல, பட் அதில் இருக்கிற கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தேவ பக்தி உள்ளவன் கொர்நேலியு, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவன், ஜெபத்தில் தேவதூதனை தரிசித்தவன், தரிசனத்துக்கு உடனே கீழ்ப்படிந்தவன், நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன், யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவன், சத்தியம் கேட்க மற்றவர்களெல்லாம் அழைத்து வைத்திருந்தவன், ஊழியர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டவன். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் எங்கெல்லாம் தேவபக்தி உள்ளவன், தேவனுக்கு பயப்படுகிறவன் அப்படின்னு படிக்கிறீங்களோ, என்ன அர்த்தம்னா அந்த நபர் ஒரு புறஜாதியானாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும்.
இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். அப்போஸ்தலர் 10:2 நாம் அதை படிக்கிறோம். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவார். அன்பானவர்களே, பட்டாளத்தில் தலைவனாக இருப்பவனுக்கு பக்தி எங்கே இருக்கும்? பட்டாளம், இராணுவம். பட்டாளத்தில் இருக்கிறவனுக்கு பக்தி எங்கே தான் இருக்கும்? பாட்டிலில் தான் இருக்கும். இன்றைக்கி இராணுவத்தில் வேலை செய்கிறவங்க குடிக்கிறவங்களாக இருப்பாங்க, உண்மைதானே? ஆனால் கொர்நேலியு ஒரு சிறந்த பக்திமானாய் வாழ்ந்து தன் குடும்பத்தையும் தேவ பக்தியின் பாதையில் நடத்தினான். அது மட்டுமல்ல, தனக்கு கீழ் பணியாற்றும் போர்ச்சேவகர்களை கூட பக்தியின் பாதைக்கு இழுத்தது அவனது முன்மாதிரியான பக்தி வாழ்க்கை. சொல்லுவாங்கள்ல, தலைவன் எவ்வளியோ தொண்டர்களும் அவ்வளியே. தலைவன் ஏமாத்துறவனாக இருந்தான்னா அவன் கீழே இருக்கிறவன்லாம் எல்லாம் ஏமாற்று பெருவழியாக தான் இருப்பான். தலைவன் உண்மையுள்ளவன் என்றால் அவன் கீழே இருக்கிறவங்களும் உண்மையுள்ளவங்களாக தான் இருப்பாங்க. சரிதானே? அப்போ கொர்நேலியு எப்படிப்பட்ட ஒரு நூற்றுக்கு அதிபதி தலைவன் என்று யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 10:7 படிக்கிறோம். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சேவகரில் தேவபக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து, அப்போ போர்ச்சேவர்கள்லாம் தேவபக்தியாக இருந்திருக்கிறாங்க. யார் மூலமாக? இந்த கொர்நேலியுவின் செல்வாக்கின் மூலமாக. அன்பானவர்களே, அப்போ நம்ம தொடர்ந்து படித்தோம் என்றால், பேதுருவை அழைப்பித்து சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி கொர்நேலியுவுக்கு தரிசனத்தில் அழைப்பு விடுத்தான் தேவதூதன். அப்போ வானிலிருந்து வந்த தூதன் வெறுமனை போய்விடாமல் அழுத்தம் திருத்தமாக அவனிடம் ஒரு நற்சாட்சியையும் பகிர்ந்து விட்டு போனான். யாரை பற்றி? கொர்நேலியை பற்றி. கொர்நேலியுக்கிட்டே அந்த தேவதூதன் சொல்லிட்டு போனார். அப்போஸ்தலர் 10:3-6 வரைக்கும் பாருங்கள் என்ன சொன்னான். 4ஆம் வசனம், அப்போஸ்தலர் 10:4. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். யார்? கொர்நேலியு. அப்பொழுது அவன், தேவதூதன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது அப்படின்னு தேவதூதன் சொல்கிறார். உன் ஜெபங்கள் உன் தர்மங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறதப்பா. எவ்வளோ அருமையான சாட்சி பாருங்கள். இது சொல்லிட்டு தான் அவர் போகிறார். இதே மாதிரி தானியேல் புத்தகத்தில் பாருங்கள், 9ஆம் அதிகாரத்தில் கேப்ரியேல் தூதன் வந்து தானியேலை பார்த்து, நீ மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லுவார். ஜெபம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தேவதூதர்கள் அப்படி தான் சொல்லுவாங்களோ? அப்படியானால் என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் சற்று எண்ணி பார்ப்போம். அன்பானவர்களே, பேதுருவை யோப்பாவிலிருந்து அழைக்க போன கொர்நேலியுவின் 3 வேலைக்காரர்களும் அவனை குறித்து, யாரை குறித்து? கொர்நேலியுவை குறித்து அபார சாட்சியை பேதுருவின் முன் வைத்தார்கள். என்ன சொன்னாங்க பாருங்கள், அப்போஸ்தலர் 10:22. அதற்கு அவர்கள், அந்த 3 பேரும், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் தெய்வாதீனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். அப்போ பாருங்களேன், வேலைக்காரவங்களாம் என்ன சாட்சி சொல்கிறாங்க அந்த எஜமானை பற்றி. ஒரு எஜமானை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேலைக்காரன்ட்ட கேட்கணும், தொண்டன்ட்ட கேட்கணும். தொண்டன் கரெக்டாக சொல்லுவான், அவர் சரியான மோசமான நபர் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலைக்காரன் சொல்கிறது உண்மைதான். எஜமானை பற்றி அவனுக்கு தெரியும், ஏன்னா அவன் நெருக்கமாக இருக்கிறான். பிரியமானவர்களே, கொர்நேலியுவுக்கு கீழே இருந்த வேலைக்காரர்கள் எல்லாரும் நல்ல சாட்சி சொன்னாங்க பாருங்கள். எத்தனை அபாரமான சாட்சி! பேதுருவின் மூலம் கிருபையின் சுவிசேஷத்தை தான் மட்டுமல்ல, தனது முழு குடும்பமும் உறவின் முறையாரும் விசேஷித்த சிநேகிதரும் அறிய வேண்டுமென்று அவர்களெல்லாம் வரவழைத்து ஆவலுடன் காத்திருந்தான் கொர்நேலியு. அப்போஸ்தலர் 10:24. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பேதுரு அவன் கூட வர எல்லாருக்காக காத்திருந்தான். பிரியமானவர்களே, அப்போ யோசித்து பாருங்கள், கேள்விகள். நாம் என்ன செய்கிறோம்? குடும்பத்தார் அனைவரோடும் தேவபக்தியாய் தேவபயத்தோடு வாழ்கிறோமா?
இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் மத்தியில் பைபிள் வச்சிருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், தெய்வ பயம் இல்லை. நம் குடும்பம் பற்றி தேவதூதர்கள் என்ன சாட்சி சொல்லுவார்கள்? நம் குடும்பம் பற்றி நம்முடன் வேலை செய்கிறவர்கள் என்ன சாட்சி சொல்லுவார்கள்? நம் உறவுகளில் எல்லாரும், நமக்கு நெருக்கமான நண்பர்களும் நித்திய சுவிசேஷத்தை அறிய வேண்டும் என்று நாம் அதற்காக பிரயாசப்படுகிறோமா? தசமபாகம் செலுத்துவதை மறக்காமல் செய்யும் நாம் தர்மம் செய்யவும் மறக்காதிருக்கிறோமா? ஊழியம் செய்யணும், தசமபாகம் கொடுக்கணும், தர்மம் பண்ணணும் கஷ்டப்படுறவங்களுக்கு. இதெல்லாம் கொர்நேலியு செஞ்சாராம். சரிதானே? அவர் ஆலயத்துக்கெல்லாம் போனதும் இல்லை, சத்தியத்தெல்லாம் அறிஞ்சதும் இல்லை, பைபிளை படித்ததும் இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கை பாருங்கள் எப்படி இருந்திருக்கிறது. அன்பானவர்களே, யூதர்களுக்கு அப்போஸ்தலனான பேதுருவின் மூலம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட முதல் புறஜாதியான் கொர்நேலியு. அந்த கொர்நேலியுவின் பெயரின் பொருளுக்கேற்ப தெய்வ பயமும் ஜபசிந்தையும் தயாள சிந்தையும் கீழ்ப்படிதலும் கற்றுக்கொள்ளும் ஆவியும் அவனிடத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்களைப் போல பிரகாசித்தன. அன்பானவர்களே, நம்ம பெயருக்கும் நல்ல அர்த்தம்லாம் இருக்கும் தான். அந்த பெயரின் அர்த்தத்துக்கேற்ப நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். மூன்றாவது குடும்பம் லீதியாளின் குடும்பம், லிடியாஸ் ஃபேமிலி. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளில் புகழ்பெற்ற ஒரு பெண்மணி லீதியாள். இந்த 16ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலரில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட 2 குடும்பங்களில், ஒன்று சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம், இன்னொன்று இந்த லீதியாள் குடும்பம். இந்த 2 குடும்பங்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். முழு வேதாமத்திலும் 2 வசனங்கள் தான் இந்த லீதியாளை பற்றி பேசுகிறது. அப்போஸ்தலர் 16, 14, 15. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பார்த்தீங்களா? தேவனை வணங்குகிறவள் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு புறஜாதி பெண் அப்படின்னு அர்த்தம். பவுல் சொல்லிவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவளை எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அவள் வீட்டார் ஞானஸ்நானம் பெற்றாங்களா. குடும்பமே லீதியாள் குடும்பம். அதனால தான் லீதியாளின் குடும்பம் அப்படின்னு பார்க்குறோம். இவளை குறித்து சில தகவல்கள் பாருங்களேன். ரோம நாட்டின் மக்கதோனியாவைச் சேர்ந்த தியத்தீராவை சேர்ந்தவள் லீதியாள். பொருள் வளம், சாய தொழிற்சாலைகள் நிறைந்த பட்டணத்தில் ஒரு வசதியுள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவள் லீதியாள். இவளை ஒரு வெற்றிகரமான பெண் தொழிலதிபர் என்றும் சொல்லலாம். a successful business woman. அவள் இருந்த அந்த பட்டணத்தில் அப்பல்லோ என்ற சூரிய கடவுளை பிரதான தெய்வமாக வணங்கி வந்தார்கள் ஜனங்கள். பாருங்கள், அந்த ஊரில் மெய் தேவனை வணங்குவதற்காக வளைந்து கொடுத்தவள் லீதியாள். லீதியாள் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? பெண்டிங் அப்படின்னு அர்த்தம். இட் வாஸ் அ ஃபெனிஷியன் நேம். சரிங்களா? பெண்டிங், வளைந்து கொடுக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். சத்தியத்தை கேட்டால், பவுல் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டால் வளைந்து கொடுத்தால். நாமும் எவ்வளவோ சத்தியங்களை கேட்குறோங்க, வளைய மாட்டேங்குது. 50 ஆனாலும் வளைய மாட்டேங்குது, 80 ஆனாலும் வளைய மாட்டேங்குது. அன்பான தேவ பிள்ளைகளை, சத்தியங்களை கேட்குறோம், ஒப்பு கொடுக்க வேண்டும். லீதியாளை போல பிஸியான ஒரு பிஸ்னஸ் பெண்மணியாக லீதியாள் இருந்தாலும், ஆற்றோரம் கூடும் பெண்கள் ஜெபக்கூட்டத்தில் அவள் தினந்தோறும் தவறாமல் கலந்து கொண்டாள். பவுலின் பிரசங்கத்தால் கர்த்தர் அவள் உள்ளத்தை தொட்டார். பாருங்களேன், அப்போஸ்தலர் 16, 13 நாம் அதை படிக்கலாம். அப்போஸ்தலர் 16, 13 ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில், பார்த்தீங்களா, ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அந்த ஸ்திரீகள் கூட்டத்தில் லீதியாளும் இருந்தாள். ஐரோப்பா கண்டத்தின்
முதல் கிறிஸ்தவ பெண்மணி என்ற பெருமையும் அவளுக்கே சேரும். பால்ஸ் ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கன்வெர்ட் அப்படின்னு எல்லா வேத அறிஞர்களும் சொல்லுகிறார்கள். தன் குடும்பம் முழுவதையும், அவள் மட்டுமா, தன் குடும்பம் முழுவதையும் அநேக வேலைக்காரரையும் ரட்சிப்புக்குள் வழி நடத்தினாள் லீதியாள். அன்பானவர்களே, இந்த லீதியாள் கிறிஸ்தவனான பின்பும் தனது தொழிலை தொடர்ந்து நடத்தி, இப்போ நான் கிறிஸ்டின் ஆகிட்டேன், என் பிஸ்னஸை விட்டுறேன் அப்படின்னு அவ விடலை. தொடர்ந்து தொழில் செய்து அந்த ரத்தாம்பரம் விற்கிற தொழில், தேவனை அறியாத தொழிலதிபர்களுக்கு முன்பாக நற்சாட்சியாக அவள் திகழ்ந்தாள் அப்படின்பது எத்தனை பெரிய ஆச்சரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ தொழிலதிபர்களை, வியாபாரிகளை, உங்கள் வியாபாரத்தில், உங்கள் தொழிலில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். ஒரு சகோதரர் ஒரு முறை என்னிடத்துல, நல்ல ஒரு கிறிஸ்தவ சகோதரர், பாஸ்டர் நான் ஒரு டாஸ்மாகில் வேலை செய்கிறேன். இந்தியாவில், தமிழ்நாட்டில் டாஸ்மாக்னா கவர்மெண்ட் சாராய கடை, அதெல்லாம் நான் வேலை செய்கிறேன். நான் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறேன், என்ன செய்கிறது பாஸ்டர், நல்ல சம்பளம், கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொன்னார். இந்த வேலை செய்யலாமா? நான் சொன்னேன், கவர்மெண்ட் வேலைன்னாலும் அது சாராய கடை, செய்யாதீங்க அப்படின்னு சொன்னேன். விட்டுட்டு இன்றைக்கி ஊழியத்தில் சேர்ந்து கணவன் மனைவியுமாக ஊழியம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கவர்மெண்ட் சம்பளம் கிடையாது, டாஸ்மாக் வேலை, சாராய கடை வேலை போயிடுச்சு, விட்டுட்டாங்க. இன்றைக்கி அந்த குடும்பம் மிக அற்புதமாக ஊழியம் செய்கிறார்கள். தேவனுக்கு மகிமையாக இதை சொல்லுகிறேன். என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் தான். அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ யோசித்து பாருங்கள், இந்த அம்மா நல்ல தொழில், அதில் சாட்சியாக நின்னாங்க. தவறான தொழிலாம் விட்டுட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கணும். ஊழியக்காரர்களை உபசரித்து மகிழும் உன்னத ஸ்தலமாக அவளது வீடு விளங்கியது என்பது எத்தனை மாபெரும் சிறப்பு. பிலிப்பி பட்டணத்து சபையில் பிரபலமான விசுவாச குடும்பம் லீதியாளின் குடும்பம். அன்பான தேவ பிள்ளைகளே, ரோமர் 12:11 பவுல் கூறியுள்ள முப்பரிமாண புத்திமதிகள், 3-fold exhortations, அது லீதியாளுக்கு கனகச்சிதமாக பொருந்தும். பாருங்களேன், ரோமர் 12:11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், முதலாவது புத்திமதி. ஆவியிலே அனலாயிருங்கள், ரெண்டாவது. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், மூன்றாவது. இது அப்படி ஆங்கிலத்தில் பாருங்கள், நாட் ஸ்லாத்ஃபுல் இன் பிஸ்னஸ். அதாவது ஸ்லாத் அப்படின்னா தேவாங்கு அப்படி பாருங்கள். தேவாங்கு பார்த்துருக்கீங்களா? அது ஒரு பிராணி, மெதுவாக தான் அப்படி நகரும், சோம்பேறின்னு அர்த்தம் ஸ்லாத் அப்படின்னா. உங்கள் தொழிலில் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக சுறுசுறுப்பாக செய்யுங்க, உங்கள் வேலையை ஜாக்கிரதையை செய்யுங்க. அப்படித்தான் லீதியால் செய்தால். ஆவியில் அனலாயிருங்கள். சில நேரம் சொல்லுவாங்க, பிஸ்னஸ் வேறு, ரிலிஜியன் வேறு, தொழில் வேறு, பக்தி வேறு அப்படின்வாங்க. அப்படி கிடையாது. ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். பிஸ்னஸ்ன்னு போயிட்டு அங்கே ஏமாத்துறது, கமிஷன் அடிக்கிறது, ஆலயத்தில் ரொம்ப பக்தியாக இருக்கிறது, அப்படி கிடையாது. பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாக தொழில் செய்யணும், அதே சமயத்தில் ஆவியில் அனலாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், சர்விங் த லார்ட். இதெல்லாமே லீதியாளிடம் காணப்பட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, கேள்விகள். பெண்களே, சத்தியத்துக்கு உங்கள் வாழ்வை வளைந்து கொடுக்கிறீர்களா? உங்கள் பணித்தளத்தில் இயேசுவை பிரதிபலிக்கிறீர்களா? சர்ச்சில் ஒரு மாதிரி, வேலை செய்கிற இடத்துல ஒரு மாதிரி என்று நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? உங்கள் குடும்பத்தையும் சுற்றத்தாரையும் இயேசு வண்டை நடத்துகிறீர்களா? லீதியால் முழு குடும்பமாக ஞானஸ்நானம் பெற்றாள். சக விசுவாசிகளை, சபையின் ஊழியர்களை உபசரிக்கும் உயர்ந்த பண்பு உங்களிடம் உண்டா என்பது நாம் சிந்திக்க வேண்டிய கேள்விகள். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆங்கில எழுத்தாளர், அவள் இருக்கிற அந்த பெண்மணியை பற்றி, ஹெர்பர்ட் லாக்கியர், ஆல் தி விமன் ஆஃப் த பைபிள் என்ற புத்தகத்தில் பக்கம் 85 எழுதுகிறாரு. When we reach heaven, we shall find this seller of purple wearing more superior garments, robes not stained even with the notable dye of Thyatira, but washed and made white in the blood of the lamb. அப்படின்னு எழுதுறார். என்ன சொல்கிறாரு? நான் பரலோகத்துக்கு போகும் பொழுது இந்த ரத்தாம்பரம் விற்கக்கூடிய பெண்மணியை நாம் பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? ரத்தாம்பரம்னா ராஜ குடும்பத்தில் உள்ளவங்க தான் அந்த துணிமணிகளை உடுத்துவார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி என்ன உடுத்தியிருப்பாள்? அதை காட்டிலும் மேன்மையான வஸ்திரங்களை உடுத்தியிருப்பாள். தியத்தீராவின் மிக பிரபலமான சாயம் பூசப்பட்ட அங்கிகளை அல்ல, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் தோய்த்து வெளுக்கப்பட்ட அந்த ஆடையை, பரலோகத்தின் அந்த வெண்வஸ்திரத்தை அவள் தரித்திருப்பதை நாம் காண்போம் அப்படின்னு அவர் எழுதுகிறாருங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த லீதியால் எத்தனை அற்புதமான ஒரு சாட்சி. நம்ம ஆண்டவருக்கு எங்கே இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, நம் தேவனுக்கு சாட்சிகளாய் விளங்க வேண்டும் என்பது இந்த குடும்பம், லீதியால் குடும்பம் கற்றுத்தரக்கூடிய பாடம். 4வது குடும்பம். ஒவ்வொரு குடும்பத்தை பற்றியும் சுருக்கமாக தான் சொல்கிறேன். ஒவ்வொரு குடும்பமாக தனித்தனியாக படித்தால் நம்ம ஒவ்வொரு வாரம் படிக்கலாம். சரி, 4வது குடும்பம் தீமோத்தேயுவின் குடும்பம். திமோத்தீஸ் ஃபேமிலி. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். யாரு? பவுல். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் அப்படின்னு படிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த லீஸ்திரா பட்டணத்தைச் சேர்ந்த குடும்பம்தான் தீமோத்தேயுவின் குடும்பம். இந்த தீமோத்தேயுவின் அம்மா பெயர் ஐனிக்கேயால், யூனிஸ், ஒரு விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ அந்த பெண்மணி. தீமோத்தேயுவின் தகப்பன் ஒரு கிரேக்கன், அம்மா யூத பெண்மணி, அப்பா ஒரு கிரேக்கன். ஒரு மிக்ஸ்டு ஃபேமிலி, கலவை குடும்பம். இவருடைய பாட்டியின் பெயர், தீமோத்தேயு பாட்டி பேர் லோவிசால், லாய்ஸ். இதை எங்கே படிக்கிறோம் இவங்க இந்த ஃபேமிலியை பற்றி ரொம்ப அழகா அப்படின்னா 2 தீமோத்தேயு 1:5 படிக்கிறோம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் தீமோத்தேயுவே உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் எழுதுகிறார். பாட்டி, பைபிளில் பாட்டின்னு ஒரே ஒரு இடத்துல வரக்கூடிய வசனம் இந்த வசனம் மட்டும்தாங்க. நல்ல வேலை, அந்த வார்த்தையும் ஒரு நல்ல பாட்டிக்கு, ஒரு பக்தியுள்ள பாட்டிக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாட்டிமார்களே எப்படி இருக்கிறீங்க? பக்தியாக இருக்கிறீங்களா? அல்ல பாட்டிமார்கள்லாம் ஒரே பார்ட்டி ஸ்பிரிட்டில் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். பாட்டிமார்கள் உங்கள் பேரன் பேத்தியை எப்படி வளர்க்குறீங்க கத்தருக்குள்ளே யோசித்து பாருங்கள். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? தாத்தா என்ற வார்த்தை பைபிளில் இருக்காது. கிராண்ட்ஃபாதர் அப்படின்ற வார்த்தை கிடையாது. பாட்டின்ற வார்த்தை ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, தகப்பனை பற்றி ஒரு வார்த்தை கூட பைபிளில் சொல்லப்படவில்லை. அந்த தகப்பன் விசுவாசியா அவிசுவாசியா என்ற விபரமோ ரொம்ப முழுநீளமான விளக்கமோ எதுவுமே இல்லை. கிரேக்கனாக இருந்தாலும் பக்திமானாக இருக்கலாம், ஆனால் அதை பற்றி ஒன்றும் சொல்லப்படவில்லை. பவுல் இந்த குடும்பத்தை முதலாக சந்திக்கும் முன்பாகவே தகப்பன் இறந்திருக்கக்கூடும் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பாட்டியும் அம்மாவும் தான் இந்த பிள்ளையை வளர்த்துருக்கிறாங்க. எப்படி வளர்த்தாங்க? பைபிளில் பாருங்கள். 2 தீமோத்தேயு 3:15 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். பாட்டியும் தாயும் சேர்ந்து தங்களுடைய ஒரே ஆண் வாரிசான தீமோத்தேயுவை சிறுவயதிலிருந்தே சத்திய வசனங்களை சொல்லி சொல்லி போதித்து வளர்த்திருக்கிறார்கள். பவுல் பிறந்த இடமாகிய தர்சு பட்டணத்திலிருந்து கொஞ்ச தொலைவில் இருந்த பட்டணம்தான் லீஸ்திரா பட்டணம், தீமோத்தேயுடைய ஊர். விக்கிரகாராதனைக்கு பெயர் போன ஒரு பட்டணம். அப்போஸ்தலர் 14:7 முதல் 13 வசனங்களை வாசித்து பாருங்கள். தயவுசெய்து நேரம் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை முழுக்க நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொன்னேன். வாசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பவுல் இந்த குடும்பத்தை சந்தித்த போது யூத மார்க்கத்தில் இருந்த இந்த குடும்பம் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு மாறியது.
விக்கிரக பட்டணத்தில் ஒரு விசுவாசமுள்ள குடும்பம் தீமோத்தேயுவின் குடும்பம். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா பவுல் தான் ஒரு தரம் கல்லறி உண்டேன் அப்படின்னு 2 கொரிந்தியர் 11:25 சொல்லியிருக்கிறார். அது எங்கன்னா இந்த லிஸ்திரா பட்டணத்தில் தான். அப்போஸ்தலர் 14:19 நீங்கள் வாசித்து பாருங்கள். தீமோத்தேயு ஊரில் தான் பவுலை அந்த ஒரு தரம் கல்லெறிந்தார்கள். அப்படி கல்லெறிந்த பொழுது அவன் செத்து போயிட்டான், பவுல் இறந்து போனான் என்று நினைத்து தரத்தரன்னு இழுத்து பிடிச்சி கொண்டு போய் வெளியில் எறிஞ்சாங்களாம். ஊருக்கு வெளியில் எறிந்தார்களாம் பவுலை. சரிங்களா? திரும்ப எந்திரிச்சு பவுல் உள்ளே வந்து பிரசங்கம் பண்ணார் அதே ஊரில். சரிங்களா? நீங்கள் அதை அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். அப்பொழுது தீமோத்தேயுவின் குடும்பம்தான் பவுலுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவளித்தது. நீங்கள் பைபிளில் பார்த்தால் ஸ்தேவான் கல்லெறியப்பட்ட சம்பவம் சவுலின் மனமாற்றத்திற்கு காரணமாய் இருந்தது. அதே போல அதே சவுல் என்ற பவுல் கல்லெறியப்பட்ட சம்பவம் தீமோத்தேயுவின் மனமாற்றத்திற்கும் காரணமாய் இருந்தது என்பதை நம்ம பைபிளில் ஓரளவுக்கு ஒரு ஹிண்ட் நமக்கு புரியும். 2 தீமோத்தேயும் 3ஆவது அதிகாரம் 10 முதல் 10-11 வசனங்களை நான் வாசிக்கிறேனே. 2 தீமோத்தேயும் 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா இக்கோனியா லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்குண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். பார்த்தீங்களா? அப்போது ஸ்தேவான் கல்லெறியப்பட்ட பொழுது சவுலின் மனமாற்றம், இந்த பவுல் கல்லெறியப்பட்ட பொழுது தீமோத்தேயுவின் மனமாற்றம். நம்மால் யாராவது மனம் மாறுகிறார்களா? ஆண்டவரே, அப்படியானால் என்னையும் கல்லெறிபடச் செய்யும் அப்படின்னு நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான ஒரு மனமாற்றம் தீமோத்தேயுவின் வாழ்க்கை. பவுல் வாழ்க்கையை பார்த்து மாறி இருக்கு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையை பார்த்து யாராவது மாறுறாங்களா? அல்லது நம்ம வாழ்க்கையை பார்த்து மாறி வேறு மதத்துக்கு போயிடுறாங்களா? யோசித்து பார்ப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, எலன் ஒயிட் எழுதுகிறாங்க, சமயம் வாய்க்கும்போது தானும் பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஏங்கினான் இந்த இளம் வாலிபன் தீமோத்தேயு. தீமோத்தேயுவிடம் விசேஷித்த திறமைகள் ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவன் விசுவாசம் உள்ளவனாகவும் உறுதியானவனாகவும் உண்மை உள்ளவனாகவும் இருப்பதை பவுல் கண்டு அவனை தன் ஊழியத்திலும் பயணத்திலும் ஒரு தோழனாக தெரிந்து கொண்டான். இவனுக்கு ஒரு ஆசை, தீமோத்தேயுவுக்கு பவுல் கூட சேர்ந்து ஊழியம் செய்யணும்னு. பவுல் என்ன பண்ணுறாரு? தீமோத்தேயுவை தன்னோடு சேர்த்து கொண்டார். தொடர்ந்து வாசிக்கிறேன். தீமோத்தேயு தனது வேளையில் தொடர்ச்சியாக பவுலின் ஆலோசனையும் போதனையும் தேடியிருந்தான். அவன் உணர்ச்சி வேகத்தில் நகர்ந்து செல்லாமல் ஒவ்வொரு அடியிலும் ஆலோசனை செய்து அமைதியான சிந்தனையுடன் இதுதான் கர்த்தருடைய பாதையா என்று விசாரிக்கிறவனாயிருந்தான். தேவ பிரசன்னம் வாசம் செய்யும் ஒரு ஆலயமாக அவனை வணைய முடியும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் கண்டார். ஆவியானவர் பார்த்தார், இந்த தீமோத்தேயுவை ஒரு வல்லமையான ஊழியக்காரனாக உருவாக்க முடியும் என்று கண்டார். அப்போது பவுல்கிட்ட அவனை ஆண்டவர் சேர்த்து விட்டார். அன்பானவர்களே, அவன் ஒரு சிறந்த இளம் அப்போஸ்தலனாக தீமோத்தேயு உருவானான். இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறோம்? பிள்ளைகளுடைய தாளந்துகள் திறமைகள் வெளிப்பட வேண்டும் என்று நவீன கால பெற்றோர்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த திறமைகள் தாளந்துகளை பார்த்து ரொம்ப பெரிதும் நம்ம அவங்கள பாராட்டுறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு அடியிலும் கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். தீமோத்தேயு அப்படிப்பட்டவனாக கர்த்தருடைய வழி இதுதானா என்று அவன் யோசித்து ஜெபத்தோடு செயல்பட்டானாம். அப்படி அவன் வாலி பருவத்தில் பிரகாசித்ததற்கு என்ன காரணம் என்றால், தொடர்ந்து படிப்போம். எலன் ஒயிட் எழுதுகிறாங்க, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் புத்தகத்தில், எலும்பி பிரகாசித்த இயேசுவின் சீடர்கள் புத்தகத்தில், அவன் தன் வீட்டு வாழ்க்கையில் கண்ட பக்தி பலமுள்ளதாகவும் உணரக்கூடியதாகவும் இருந்தது. பாட்டி அம்மாவும் அவ்வளோ பக்தியாக இருந்தாங்க.
அவனது பாட்டி மற்றும் தாயின் விசுவாசமானது தேவ சித்தம் செய்வதால் வரும் ஆசீர்வாதத்திற்கு ஒரு தொடர்ச்சியான நினைப்பூட்டுதலாக இருந்தது. இந்த 2 பக்தியுள்ள பெண்களும் தேவ வார்த்தையை சட்டமாக கொண்டு தீமோத்தேயுவை வழிநடத்தினர். அவர்களிடமிருந்து அவன் கற்றுக்கொண்டிருந்த பாடங்களின் ஆவிக்குரிய வல்லமை அவன் பேச்சில் தூய்மையானவனாகவும் அவனை சூழ்ந்திருந்த தீய செல்வாக்குகளினால் அவன் கரைபடாதவனாகவும் இருக்கும்படி பாதுகாத்தது. அந்த அம்மா பாட்டியோட வாழ்க்கை, அவங்க கற்றுக் கொடுத்த அந்த பாடங்கள், இதெல்லாம் அவனை கரைபடாதவனாக காத்து கொண்டதாம். வீட்டு ஆசிரியர்கள் அவனுக்கு கொடுத்த ஆரம்பகால கல்வி பவுலுக்கு உதவியாளனாக பணிபுரியும் அளவுக்கு அவனை தகுதிப்படுத்தியது. வீட்டிலையே அவனுக்கு ஆவிக்குரிய கல்வியை பாட்டி அம்மாவும் கொடுக்குறாங்க. அதுதான் அஸ்திபாரம். பின்னாட்களிலே பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்ய அவனை தகுதிப்படுத்தியது. எத்தனை ஆச்சரியம்! அப்பா இல்லாமல் ஒரு பாட்டியினால் ஒரு தாயினால் பிள்ளையை இப்படி வளர்க்க முடியுமா அப்படின்னா முடியும். தேவனால் எல்லாம் கூடும். அன்பானவர்களே, சில கேள்விகள். நம் குடும்பங்களில் எப்படி பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறோம்? வேத வசனங்களின்படி அவர்களை வளர்க்கிறோமா? அம்மா பாட்டி ஸ்தானத்தில் இருக்கிற நம் வீட்டு பெண்களின் விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஊழியத்தில் ஏக்கமுள்ள பிள்ளைகளாக நம் பிள்ளைகள் வளர்கிறார்களா? ஊழியர்களை மதிக்கிற, அவர்களோடு இணைந்து உழைக்கிற தகுதியை அவர்கள் அடைய நாம் உதவியாய் இருக்கிறோமா? உங்கள் பிள்ளைகளின் திறமைகளை பிறர் மெச்ச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா, அல்லது அவர்கள் தேவனுடைய வழியில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? என் பிள்ளைய எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல? என் பிள்ளை ஆண்டுக்கு பிரியமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். பவுல் தனது கடைசி நிருபமாகிய 2 தீமோத்தேயு 1:2 என்ன சொல்லார் பாருங்க. பிரியமான குமாரனாகிய தீமோத்தேயு அப்படின்றார். அது மாதிரி 1 தீமோத்தேயு 1:2 விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு அப்படின்னு சொல்கிறார். அப்போ எவ்வளவாக அவர் தீமோத்தேயுவை நேசித்திருக்கிறார். வயது முதிர்ந்த ஊழியனான பவுல் ஒரு இளம் ஊழியனை எப்படி மெச்சிக்கொள்கிறார் என்று பாருங்கள். அதே போல ஊழியர்கள் மெச்சும் விதத்தில் நம் பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். இது நமக்கு ஒரு பெரிய சவால். இப்படிப்பட்ட குடும்பங்களை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கிறோம். ஏன் தெரியுமா? அதுபோல் நம்முடைய குடும்பங்கள் இந்த நாட்களில் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான். 5வது குடும்பம், 5, 6 2 குடும்பங்கள் பார்த்து முடிக்க போகிறோம். சிறைச்சாலைக்காரனின் குடும்பம், ஜெயிலர்ஸ் ஃபேமிலி. அப்போஸ்தலர் 16 23ஆம் வசனத்தில் 34 வரைக்கும் இந்த குடும்பத்தை பற்றி படிக்கிறோம். பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்தில் ஊழியம் செய்ததின் பலனாக குறிசொல்லும் அசுத்த ஆவியுடைய ஒரு பெண் விடுதலையாக்கப்பட்டாள். அவளை வைத்து வருமானம் பார்த்த அதிகாரிகள், ஊழியர்கள், இந்த 2 பேரையும் பவுலையும் சீலாவையும் என்ன செஞ்சாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலைக்காரனிடம் ஒப்படைத்தார்கள். என்ன நடந்துச்சு? இந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செய்தான்? அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். வெளியிலையும் அடியடின்னு அடிச்சுட்டு ஜெயிலுக்குள்ளேயும் உள்ளே போட்டு என்ன பண்ணிட்டாங்களாம், உள்காவல் அறையிலே பூட்டி கால்களை தொழுமரத்தில் கட்டி வச்சிடறாங்க. ஏன்? இயேசுவை பற்றி சொன்னதற்காக. குறிச்சொல்லும் ஆவியோடைய ஒரு பெண்ணுக்கு விடுதலையை இயேசுவின் நாமத்திலே கட்டளையிட்டதற்காக. அன்பானவர்களே, சிறைச்சாலைக்காரர்கள் பொதுவாக எப்படி இருப்பாங்க? ரோம சிறைச்சாலைக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கடுமுரடான தோற்றம், இரக்கமற்ற மனம், தூஷண வார்த்தைகள் பேசும் வாய், சின்ன கொம்பு மாதிரி தான் இருப்பாங்க. பிலிப்பி பட்டணத்து சிறைச்சாலைக்காரனும் அதற்கு விதிவிலக்கல்ல. இந்த அஞ்ஞானி அந்த அற்புத ஊழியர்களை அடித்து துன்புறுத்தி சிறையில் தள்ளினான். அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். வழக்கமாக முக்களும் முனகளும் வரும் இடத்திலிருந்து துதியும் ஸ்தோத்திரமும் காற்றை கிழித்து கொண்டு வந்தது.
அப்போஸ்தலர் 16:25 பாருங்கள். நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அடி வாங்கினவனுக்கு, அடிபட்டவனுக்கு, காயம்பட்டவனுக்கு நடுராத்திரியில் வலி தான் அதிகமாக இருக்கும். ஆனால் பாருங்கள், அங்கே துதி தான் அதிகமாக வந்துச்சான். துதியும் ஸ்தோத்திரமும். அன்பானவர்களே, இதை கேட்ட மற்ற கைதிகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். பூமி அதிர்ந்தது, கதவுகள் திறவுண்டன, கட்டுகள் கலன்றன. நித்திரை தெளிந்து விழித்து பார்த்த சிறைச்சாலைக்காரன், ஐயோ கைதிகள் அனைவரும் தப்பி போயிருப்பார்களோ என்று நினைத்து பயந்து அவன் தன்னையே கொலை செய்து கொள்ள பார்த்தான். பவுலும் சீலாவும் சொன்னாங்க, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னாங்க. அன்பானவர்களே, என்ன ஆச்சரியம்! எல்லாம் தப்பிச்சு ஓடி இருக்கலாம். என்ன, எல்லாம் கதவுலாம் திறந்துருச்சு, செயின்லாம் கலண்டுச்சு, ஓடி இருக்கலாமே. யாருமே ஓடலை. அன்பானவர்களே, உடனே இந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செய்தான்? ஜெயிலர் பாவிகள் அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வியை பவுல் சீலாவிடம் கேட்டான். அப்போஸ்தலர் 16:30 படிக்கிறோம். அதே கேள்வியை, அதே போன்ற ஒரு கேள்வியை இயேசுவிடம் ஒரு பணக்கார வாலிபன் கேட்டான். சரிங்களா? என்ன கேள்வி யோசித்து பாருங்க, பைபிளை திறந்து கண்டுபிடிங்க. அது மட்டுமா, இன்னொரு நபர் இயேசுவிடம் கேள்வி கேட்டார். பிலாத்து என்ன கேள்வி கேட்டார்? சத்தியமாவது என்னன்னு கேள்வி கேட்டான். பதில் இயேசு சொல்றதுக்கு முன்னாடியே பொறுமை இல்லாமல் போய்விட்டான். அந்த பணக்கார வாலிபன் இயேசுவிடம் கேள்வி கேட்டான். என்ன கேட்டான்? நித்திய ஜீவனை அடைய நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னார். அவன் துக்கமாய் போய்விட்டான். சிறைச்சாலைக்காரன் என்ன கேள்வி கேட்டான்? அப்போஸ்தலர் 16:30 நம்ம படிக்கிறோம். நமக்கு இந்த கேள்வி தெரியும். பார்த்தீங்களா? நம்ம பார்ப்போம், அந்த வசனம் என்னன்னு பார்ப்போம். சுவிசேஷம் ஒரு தனி மனிதனுக்குரியது மட்டுமல்ல, அவன் முழு குடும்பத்துக்கும் உரியது என்ற மெய்யான பதிலை பெற்ற சிறைச்சாலைக்காரன் அன்று இரவே பவுல் சீலாவிடம் தன் குடும்பத்தோடு வேதபாடம் படித்தான். அன்று இரவே தன் குடும்பத்தோடு ஞானஸ்நானம் பெற்றான். உடனடி கீழ்ப்படிதல் தேவனுக்கு எவ்வளவு உவகை மகிழ்ச்சி உண்டாக்கும். அன்பானவர்களே, என்ன கேள்வி கேட்டான் அப்படின்னா, ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பதில் 31 வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை பாருங்க, பைபிளில் பார்த்தீங்கன்னா அன்றே ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பேதுரு பிரசங்கம் பண்ணினார் பெந்தேகோஸ்தே நாளில். அன்னைக்கே 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 2:41 மனமாற்றம் அடைந்த சவுல் என்ற பவுல், அவன் பார்வை அடைந்த உடனேயே 3 நாள் குருடாக இருந்தான். சரிதானே? பார்வை அடைந்த உடனேயே அவன் ஞானஸ்நானம் பெற்றான். அப்போஸ்தலர் 9:18, 22, 16 படித்து பாருங்கள். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் பாவங்கள் போக கழுவப்படு அப்படின்னு படிக்கிறோம். பார்த்தீங்களா? எத்தியோப்பிய மந்திரியம் பிலிப்பு மூலமாக அன்றைய தினமே ஞானஸ்நானம் பெற்றான். போகிற வழியிலேயே படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 8:38 சிறைச்சாலைக்காரனும் அவன் வீட்டாரும் அன்று ராத்திரியிலேயே அப்போஸ்தலர் 16:33 ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்படிலாம் நடந்துச்சுங்க அந்த காலத்தில். இன்னைக்கு ஊழியம் செய்கிறோமா நாம? பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அற்புதங்கள் சீக்கிரமாய் நடக்கப் போகின்றன. அந்த அற்புத ஊழியங்களுக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பயன்படுத்த போகிறார். அதுக்குத்தான் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, சில கேள்விகள். புருஷர்களே, சத்தியத்தை குடும்பத்தோடு கேட்கிறோமா? சத்தியத்திற்கு உடனே கீழ்ப்படுகிறோமா? அல்லது போதகர் வீடு சந்திக்க வந்த உடனேயே வெளியே போய் விடுகிறோமா? பார்த்துருக்கீங்க சில விசுவாசிகளை, பாஸ்ட் வந்த உடனே அல்லது வர்றதுக்கு முன்னாடி டபக்குன்னு அந்த ஐயா வெளியில் போயிடுவார், அல்லது உள்ளே தான் கிடப்பார். அவருக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி என்னத்தையா சொல்லி சமாளிப்பாங்க.
ஆத்தும ரட்சிப்புக்கான கேள்விகளை அவ்வப்போது பாரத்துடன் கேட்டுக்கொள்கிறோமா? அவர் கேட்டார்ல, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? ஊழியர்களுக்கு ஆறுதல் செய்து அவர்களை அன்புடன் உபசரிக்கிறோமா? பைபிள் சொல்லுது, அன்றைக்கி ராத்திரியே பவுல் சீலாவுடைய காயங்களெல்லாம் கட்டுனானா இந்த சிறைச்சாலைக்காரன். எந்த கைகள் அவர்களை அடித்ததோ அதே கைகள் அவர்களை அணைத்தது, அரவணைத்தது. கரடு முரடான குணம் கொண்ட கணவர்களாக விசுவாசிகளாக இருக்கிறோமா? அப்படித்தான் இருந்தான் சிறைச்சாலைக்காரன். அவன் வாழ்க்கை மாறிடுச்சு. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆலயத்தை வந்துட்டு சபையில் மூப்பராக இருந்துக்கிட்டு அதே சமயத்தில் மனைவியை போட்டு அடியடின்னு அடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறோம்? நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவம் ஒரு மனிதனை சாந்தமுள்ள மனிதனாக மாற்றும். கிறிஸ்டியானிட்டி வில் மேக் அ மேன் ஜென்டில்மேன். மினிஸ்டர் ஆஃப் ஹீலிங் பக்கம் 489 படிக்கிறோம். சத்தியம் ஒரே இரவில் ஒரு முழு குடும்பத்தையும் மாற்றும் வல்லமை படைத்தது. எத்தனை வருஷமாக சத்தியத்தில் நீங்களும் நானும் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வாழ்க்கை மாறலையே, குணம் மாறலையே. அப்படியானால் நமக்குள் இருக்கும் கிறிஸ்தவம் உண்மை கிறிஸ்தவமா? இல்லையே. சிறைச்சாலைக்காரன் அடைந்த விடுதலையின் அனுபவம் நமக்கும் தேவை. என்ன கேட்டான்? ஆண்டவரே, ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டான். பவுலும் கேட்டார்ல, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அப்போஸ்தலர் 9:6 கேட்டார். கொர்நேலியு கேட்டார், ஆண்டவரே என்ன அப்படின்னு கேட்டார். அப்போஸ்தலர் 10:4. பெரியமானவர்களே, அப்போ என்னென்னா, மனம் திரும்புதலுக்கு அடுத்த கேள்விகளை அந்த சவுலை போல, சிறைச்சாலைக்காரன் போல மற்றும் இந்த கொர்நேலியை போல கேட்டு ஜெபத்தோடு சிந்தித்து மெய்யான மனம் திரும்புதலை நாம் அடைய வேண்டும். அதற்கு தான் இந்த கிருபையின் நாட்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடைசி குடும்பம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளின் குடும்பம். ஆக்கில்லா அண்ட் பிரிசில்லாஸ் ஃபேமிலி. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் நாம் அவர்களை பற்றி முதல் முறையாக படிக்கலாம். அதே அதிகாரத்தில் 3 முறை அவர்களை பற்றி படிக்கலாம். அன்பானவர்களே, ரொம்ப ஆச்சரியமான குடும்பம். இவங்களை பற்றி நிறைய பாடங்கள், சுவாரஸ்யமான பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்கிறது. நான் சுருக்கமாக தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போஸ்தலர் 18:1-2 பாருங்கள். அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதியராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். 3ஆம் வசனம். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். தானும் பவுலும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் அப்படின்னு படிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஆக்கில்லா பிரிசில்லா கணவன் மனைவி புதிய ஏற்பாட்டின் புகழ்மிக்க இனமெரியா தம்பதி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, புதிய ஏற்பாட்டில் இவருடைய பெயர் ஆக்கில்லா பிரிசில்லா பெயர்கள் 6 இடங்களில் சேர்ந்து தான் வரும். எங்கேயுமே தனித்தனியாக வரவே வராது. அந்த வசனங்களை கொடுத்திருக்கிறேன், நீங்கள் படித்து பாருங்கள். ஆக்கில்லா ஒரு யூதன், பிரிசில்லா ஒரு ரோம அதிகாரியின் மகள், தாயை இழந்தவள். தாயற்ற அவளுக்கென வாங்கப்பட்ட யூத அடிமை. அந்த குழந்தைகளை பார்க்க பராமரிக்க அந்த மாதிரி என்ன செய்வாங்க, இன்னொரு பையனை என்ன செய்வாங்க, உதவிக்கு வச்சுருப்பாங்க அந்த காலத்தில், பைபிள் காலத்தில். அப்படி அந்த பிரிசில்லாவுக்காக வாங்கப்பட்ட யூத அடிமை தான் ஆக்கில்லா. பிற்காலங்களில் அவன் அவளை மணந்து கொண்டான். சரிங்களா என்று சரித்திரம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அப்போது யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளாடியஸ் சீசர், கிளவுதியராயன் கட்டளையிட்டான். அப்போ கிளவுதியராயன் கட்டளையிட்ட போது கிறிஸ்து ராஜனை நம்பி இந்த கணவன் மனைவியும் கொரிந்து தேசத்துக்கு வந்து கூடார தொழில் செய்து கொண்டே ஊழியத்தையும் அவர்கள் செய்து வந்தார்கள் அப்படின்னு நம்ம பைபிளில் படிக்கிறோம். திருச்சபைக்கும் திருச்சபையின் ஊழியர்களுக்கும் ஆதரவு கொடுத்து தங்க இடமளித்து எல்லா உபசரிப்புகளையும் உத்தம மனதோடு செய்தார்கள் இந்த தம்பதி. பவுல் கொரிந்துவிலே 1.5 வருஷம் இருந்து ஊழியம் செய்தபோது
இவர்கள் வீட்டில் தங்கி தான் ஊழியம் செய்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சரிங்களா? தன் பிராணனுக்காக தங்கள் கழுத்தையும் கொடுத்தவர்கள் என்று இந்த தம்பதியை குறித்து ரோமர் நிருபத்தில் பாராட்டி சொல்லியிருக்கிறார் பவுல். ரோமர் 16:3-4 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். போதகருக்கே போதிக்கும் அளவுக்கு ஞானம் பெற்றிருந்தவர்கள் ஆக்கிலா பிரிசில்லா தம்பதி. எப்படின்னு கேட்குறீங்களா? அப்போஸ்தலர் 18 பார்த்தீங்கன்னா, அப்பல்லோ என்ற ஒரு யூதன், ஒரு போதகர், வாக்கு சாதுரியம் உள்ளவன், நல்ல திறமையான ஒரு பேச்சாளன், யோவானுடைய ஞானஸ்நானத்தை மட்டுமே அறிந்திருந்தவன், கர்த்தருக்கு வேதாகமங்களில் வல்லவன். சரிங்களா? பைபிள் அப்படித்தான் சொல்லுது. கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் தைரியமாய் பேசி வந்தவன். ஆயினும் கிறிஸ்துவை பற்றி, கிறிஸ்தவத்தை பற்றி அவன் என்ன செய்யலை? முழுமையாக அறிந்திருக்கவில்லை. அப்போ என்ன நடந்துச்சான்? ஆக்கிலாம் பிரிசில்லாவும் இருவரும் சத்தியத்தை முழு நிறைவாக அவன் வழங்கி கொள்ள அதிக திட்டமாய், பைபிள் படித்து பாருங்கள், அப்பல்லோ திட்டமாய் போதித்தான். ஆக்கிலா பிரிசில்லா என்ன பண்ணாங்களாம்? இவனுக்கு அதிக திட்டமாய் போதித்தார்கள் அப்படின்னு படிக்கலாம். அப்போஸ்தலர் 18, 24, 25, 26 ஆகிய வசனங்களில் பாருங்கள். அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது அப்பல்லோ ஆக்கிலாம் பிரிசில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பாஸ்டருக்கே பைபிள் ஸ்டடி கொடுத்தாங்க. மிகுந்த தாழ்மையோடு ஜெபத்தோடு அவர்கள் அதை செய்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது இப்போ விசுவாசிகள்னால் டம்மியாக தான் இருக்கணும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியக்கூடாது, அப்படி கிடையாது. நன்றாக படிச்சிருக்கணும். போதகரை காட்டில் நன்றாக விசுவாசிகள் சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும். ஏன் தெரியுமா? இன்றைக்கி போதகர்களே அநேகர் சத்தியங்களை சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. விசுவாசிகள் நாம் நன்றாக கற்றிருக்க வேண்டும் என்பது உண்மை. சபை ஆராதனைகள் நடக்க தங்கள் வீட்டை திறந்து கொடுத்தவர்கள் இந்த தியாக சிந்தை கொண்ட ஆக்கில்லா பிரிசில்லா தம்பதியர். ரோமர் 16:5 படிக்கலாம். கூடார தொழில் செய்த இவர்கள் தங்கள் வீட்டை ஆசரிப்பு கூடாரமாக்கி விட்டனர். எந்த ரோமாபுரியிலிருந்து துரத்தப்பட்டார்களோ அதே ரோமாபுரியில் அவர்களது வீடு ஒரு தொழுகை ஸ்தலமாக, ஆலயமாக மாறியது. அங்கேருந்து துரத்தி விட்டான் கிளவுதிய ராயன், போங்க போங்கன்னு. ஆனால் ரோமர் 16 சொல்லுது, அதே ரோமாபுரியில் அவங்க வீடு ஒரு ஜெப வீடாக மாறியது. சரிங்களா? நம்ம ஒருவேளை துரத்தப்படலாம், ஆனால் எங்கே துரத்தப்பட்டோமோ அங்கே நம்மை ஆண்டவர் அவருக்கு சாட்சியாக நம் குடும்பத்தை நிறுத்த வல்லவராயிருக்கிறார் என்பதற்கு இந்த ஆக்கில்லா பிரிசில்லாவின் குடும்பம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, பைபிளில் இவர்கள் பிள்ளைகள் பற்றி எதுவுமே சொல்லப்படவில்லை. பிள்ளைகள் பிறந்தார்களோ இல்லையோ, அல்லது ஊழியத்திற்காக வேண்டாம் என்று தவிர்த்தார்களோ, அல்லது பிள்ளை இல்லாமலே இருந்தார்களோ தெரியவில்லை. ஆனால் சத்தியத்தில் சந்தோஷமாக சாட்சியாக வாழ்ந்தார்கள் என்பது மட்டும் தெளிவாக இருக்கிறது. அவங்க எங்கேயுமே பிரியலை. 6 இடங்களில் 2 பேர் பேரும் சேர்ந்து தான் இருக்கும். பிரியமானவர்களே, எத்தனை அருமையான ஒரு தம்பதி. இன்றைக்கி பிள்ளை இல்லைன்னு ஒன்று டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, பிள்ளை இல்லைன்னு ஒன்று வேறு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கிறிஸ்தவ கணவனோ கிறிஸ்தவ மனைவி அப்படித்தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த குடும்பம் எத்தனை அருமையான ஒரு சாட்சி. பிள்ளை பிறக்குதா பிறக்கலையா, புருஷனுக்கு ஆண்மை இருக்கா இல்லையா, அல்லது மனைவிக்கு மலட்டுத்தன்மையா, எதுவோ எப்படினாலும் கணவன் கணவன் தான், மனைவி மனைவி தான், ஒரு நாளும் பிரியவே கூடாது என்பதை இந்த தம்பதியர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். சில கேள்விகள். சபைகளையும் ஊழியர்களையும் நாம் ஆதரிக்கிறோமா? நாம் ஊழியங்களுக்காக கழுத்தை கொடுக்கிறவர்களா, அல்லது ஊழியர்களின் கழுத்தை பிடிக்கிறவர்களா, கழுத்தை நெருக்கிறவர்களா? சில நேரத்தில் ரொம்ப தைரியமாக சொல்லுவோம், நான் ஒரு சட்டையை பிடிச்சிட்டேன் அப்படின்னு. இது சாட்சியா? மற்றவர்களுக்கு போதிக்கும் அளவுக்கு வேத ஞானம் பெற்றிருக்கிறோமா? அப்படித்தான் இருந்தாங்க இந்த தம்பதி. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆக்கிலா பிரிசில்லா பவுலிடமிருந்து நிறைய கற்றிருக்க வேண்டும். கணவன் மனைவியாக கற்றுக்கொள்ளும் ஆவியை நாமும் பெற்றுக்கொள்வோம். ரொம்ப முக்கியம். பிற்பாடு பிறருக்கு நாமே கற்றுக் கொடுப்போம். பிறருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ஒரு கிறிஸ்தவ கணவன் மனைவி
கிறிஸ்தவ விசுவாச குடும்பம் நல்ல சத்தியத்தில் உறுதியான பிள்ளைகளாம் வளர வேண்டும் இந்த கடைசி நாட்களில். அதுவும் அட்வென்டிஸ்ட் சபையில் இருக்கிற பிள்ளைங்க போதகரை காட்டிலும் நல்ல சத்தியங்களை படிச்சிருக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு ஊக்கம் தேவை. அன்பானவர்களே, நமது கிறிஸ்தவ குடும்பங்கள் அனைத்தும் அற்புதமான, ஆசீர்வாதமான, இசைவான சிந்தை உள்ள, ஈகை குணம் படைத்த, உண்மை அன்பு கொண்ட, ஊழிய ஆவி நிறைந்த, எதற்கும் அஞ்சாத, ஏற்றமிகு தரிசனம் பெற்ற, ஐயமற போதித்த, ஒருபோதும் விசுவாசத்தில் குன்றாத, ஓயாமல் சேவை செய்த, ஔஷதம் போன்ற நல்ல குடும்பங்களாக, நற்சாட்சிகளாக விளங்குவதற்கு பராபரன் கிருபை செய்வாராக. உயிரெழுத்துக்களில் தொனிக்கும் உயிருள்ள குடும்பங்களாக கர்த்தர் நம்மை விளங்க பண்ணுவாராக. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் குடும்பங்களை பற்றியெல்லாம் இப்படி இருக்கிறதே, 6 குடும்பங்களை பற்றி தான் படித்தோம். இன்னும் படிக்க வேண்டிய குடும்பங்கள் 7 குடும்பங்கள் இருக்கிறது. இன்னொரு நாள் படிக்கலாம் கடவுளுக்கு சித்தமானால். ஆண்டவரே, எங்கள் குடும்பமும் இப்படி மாற வேண்டும் என்று தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, பக்தியுள்ள குடும்பங்களாக, தேவனை பிரியப்படுத்தும் குடும்பங்களாக, பரிசுத்தமான குடும்பங்களாக நாங்கள் விளங்கணும் என்று தாகத்தோடு ஒப்படைப்போமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் ஆதி சபையில் ஆவிக்குரிய குடும்பங்கள் என்ற பாடத்தை நாங்கள் படித்தோம்ப்பா. ஆவியானவர் இருந்தால் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய குடும்பமாக, ஊழியம் செய்கிற குடும்பமாக, உதாரணமான குடும்பமாக விளங்க முடியும் என்பதற்கு நல்ல சாட்சியாய் 6 குடும்பங்களை பற்றி படித்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களையும் அப்படிப்பட்ட ஆதி திருச்சபையின் சாட்சியுள்ள குடும்பங்கள் போல் கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே, சில தடைகள் இருந்த போதும் எல்லாம் நீக்கி இந்த ஆராதனையை, இந்த தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஆண்டவரை, சத்தியங்களை கேட்ட எல்லாரையும், பேசின அடியானையும், எங்கள் குடும்பங்களையும் ஆண்டு முது மகிமைக்கென்று சாட்சியுள்ள குடும்பங்களாக கர்த்தர் நிறுத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தின் மகத்துவங்களை ஆவியானவர் கற்றுக் கொடுத்து எங்களையும் சாட்சிகளாய் நிறுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழி நடத்தலும் நம்ம எல்லாருடைய குடும்பங்களோடும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.